நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு பிரிஞ்சு போகிறது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு இயக்கத்துல இருப்போம், ஒரு சர்ச்சில் இருப்போம், ஒரு குடும்பத்துல இருப்போம், ஏதோ ஒரு ஒரு கமிட்மெண்ட்ல நம்ம இருப்போம். அந்த கமிட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இச்சையின்படி நம்மளுடைய விருப்பத்தின்படி செய்யணும் அப்படின்ட்டு. ஒரு சர்ச்சில் பாத்தீங்கன்னா பாஸ்டர் வந்து ஒரு ரூல் சொல்லியிருப்பாரு, இதுதான் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும், காலையில இத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வரணும், இத்தனை மணிக்கு சர்ச்சில் இருந்து போகணும், சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாரு. இந்த ஒழுக்கம் பிடிக்காதவங்க வந்து நம்ம வந்து சர்ச்சில் இருந்து வெளியே போயிடணும்பா, இந்த சர்ச்சு நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு வேற ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, இல்லைன்னா சர்ச்சுக்கே போகாம விட்டுருவாங்க. இதே மாதிரிதான் குடும்பமா இருக்கட்டும். சில குடும்பத்துல எல்லாம் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும், 6 மணிக்குள்ள நீங்க வீட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு ஒழுங்கு இருக்கும். இல்லைன்னா வீட்டுல இருந்தீங்கன்னா இந்த எல்லா குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை பின்பற்ற விருப்பம் இல்லாதவங்க தான் இப்படி பிரிஞ்சு தனியா போறாங்க. அப்படி தனியா போறடைய லைஃப் வந்து அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் இன்னைக்கு பைபிள் சொல்லுது. சோ இன்னைக்கு பிரிஞ்சு போகக்கூடியவர்களா நீங்கள் இருப்பீர்களானால் நீங்க சேர்ந்து வர்றதுக்கு அது எந்த மாதிரியான இயக்கமா இருந்தாலும் சரி, உள்ள இயக்கத்துடைய நோக்கம் தப்பு அப்படின்னாக்கி பரவாயில்ல. சிலர்லாம் வந்து தப்பு பண்றதுக்காக, பாவம் பண்றதுக்காக அவங்க சேர்ந்து ஒரு இயக்கம் மாதிரி இருப்பாங்க. அங்க உள்ள விட்டு பிரிஞ்சு வரீங்கன்னா பரவாயில்ல. பட் இன்னைக்கு சிலர்லாம் வந்து சில சர்ச்சில் வந்து பாஸ்ட் என்ன திட்டாரு, நான் இன்னைக்கு பைபிள் படிக்கலன்னு திட்டாரு, நான் பிரேயருக்கு பண்ணலன்னு திட்டாரு, நான் இன்னைக்கு டைமுக்கு சர்ச்சுக்கு வரேன்னு எனக்கு திட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு பிரிஞ்சு போகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி எல்லாம் பிரிஞ்சு போகாதீங்க. அது உங்களுடைய நல்ல ஒழுங்குக்காக, ஒழுக்கத்துக்காக அவங்க அப்படி செய்யறது. அதனால பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி, அந்த இச்சையின்படி செய்யறது அப்படின்றது இன்னைக்கு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால பிரிஞ்சு போற மனநிலையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்கே அந்த மனநிலையில மாத்திட்டு நீங்க வந்து சேர்ந்து உங்களுடைய சபையோட சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.